சென்னிமலையில் சட்டவிரோதமாக எந்தவிதமான அரசு துறையின் அனுமதி இல்லாமலும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு விரோதமாகவும் 100க்கும் மேற்பட்ட ஃப்ளக்ஸ் தட்டிகள் நகரம் முழுக்க வைக்கப்பட்டு தேர் திருவிழாவுக்கு வரக்கூடிய பொதுமக்களுடைய உயிருக்கு எந்த நேரத்திலும் அபாயம் ஏற்படும் நிலைமையை ஒட்டி தொடர்ந்து நாங்கள் அதிகாரிகள், காவல்துறையினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைவருக்கும் மனு கொடுத்திருந்தோம். ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கடந்த குடியரசு தினத்தன்று இந்த சட்டவிரோத ஃப்ளக்ஸ் தட்டிகளை அகற்ற வேண்டும் என்று சொல்லி பேரூராட்சி அலுவலகத்தில் இருந்த பொழுது எங்களை கைது செய்தார்கள். எனவே இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும். அதாவது ஒரு இடத்தில் பொது சொத்து சேதாரமாகிறது என்று சொன்னால் அரசியல் அமைப்பு சட்டப்படி ஒவ்வொரு குடிமகனும் அந்த பொது சொத்து சேதாரமாவதை தடுக்க வேண்டியது அவர்களுடைய அடிப்படை கடமை என்று அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 51 சொல்லுகிறது. அதே போல பிணையில் விடக்கூடாத பிரிவில் வழக்கு பதிவு செய்யக்கூடிய குற்றம் நடந்தால் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களை தனிநபர்களும் கைது செய்யலாம் என இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி பிரிவு 151 கூறுகிறது. ஆனால் இங்கு அரசியலமைப்பு சட்டப்படியும் சிஆர்பிசி சட்டப்படியும் இங்கு நடந்த குற்றங்களை நாங்கள் தடுக்கவில்லை. குற்றங்களை தடுக்காமல் நாங்கள் இருந்ததே குற்றத்திற்கு துணை போனது போன்றதாகும் என்று நாங்கள் உணர்ந்தோம். எனவே இன்று ஈரோடு மாவட்ட நீதிபதி அவர்களிடம் நாங்கள் இந்த பிரிவுகளை சொல்லி எங்களை கைது செய்து நடவடிக்கை எடுங்கள் என்று கோரி சரண்டர் பெட்டிஷன், அதாவது எங்கள் மீது நடவடிக்கை கோரி இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தோம். காலை 10:30 மணிக்கு தாக்கல் செய்த மனுவிற்கு மாலை 4:30 மணி வரை எந்த விதமான முடிவுகளையும் நீதிபதி அவர்கள் அறிவிக்கவில்லை. எங்களை நீதிமன்ற ஊழியர்கள் அழைத்து விசாரித்தார்கள். இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், நாங்கள் சட்டப்படி செயல்படுங்கள் என்று பேரூராட்சி அலுவலகத்துக்கு சென்றாலும் கைது செய்கிறார்கள். எனவே அரசியலமைப்பு சட்டத்தையும் குற்றவியல் விசாரணை முறை சட்டப்படியும் எங்களை கைது செய்யுங்கள் என்று கோரினோம். அதன் பின்பு மாண்புமிகு ஈரோடு நீதியரசர் அவர்கள் இந்த வழக்கை நாளை மறுதினம் 31/1/2024 அன்று ஒத்திவைத்துவிட்டு இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞர் நாங்கள் கொடுத்துள்ள சரண்டர் பெட்டிஷன், அதாவது எங்களுடைய ஒப்படைப்பு மனு மீது தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்து உத்தரவிட்டுள்ளார். எங்களுடைய ஒரே கோரிக்கை என்பது சென்னிமலையில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ள அனைத்து ஃப்ளக்ஸ் பேனர்களை அகற்ற வேண்டும். சென்னிமலை பேரூராட்சி டெண்டரில் 20, 25, 50, 100 என்று ஏலம் விடப்பட்ட கடைகளுக்கு 7 நாட்களும் சேர்ந்தாலும் அதிகபட்சம் 500 ரூபாய் தான் வரும். ஆனால் 5000 ரூபாய் அதற்காக வசூலித்திருக்கிறார்கள். சட்டவிரோதமாக வசூலித்த தொகையை திருப்பி தர வேண்டும். அது மட்டுமல்லாமல் சென்னிமலை பேரூராட்சியில் பொதுமக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து 7 நாட்களுக்கு சுகாதார பணிகளுக்காக தண்ணீர் மக்களுக்கு குடிதண்ணீர் கொடுப்பது, கழிப்பறை ஏற்பாடு செய்வது, குப்பை கூலங்களை அகற்றுவது, புழுதி பறக்காமல் தண்ணீர் விடுவது என்பதற்காக கொடுத்துள்ளார்கள். அது முறையான வகையில் நடைபெறவில்லை. எனவே அது சட்டப்படி என்ன விதிகளின்படி கொடுத்திருக்கிறதோ அது நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். சட்டத்தின் ஆட்சியை சென்னிமலையில் நிலைநிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். முகிலன், ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் சென்னிமலை பூப்பறிக்கும் மலை பாதுகாப்பு இயக்கம், சட்டவிரோத கல்குவாரி எதிர்ப்பு.